ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் விசித்திரங்கள் நிறைந்த ஒரு கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்குது இந்த மில்கேட் சிங்கம்மாள் திருக்கோயில். மதுரை மாவட்டம் மேலூரில் அமைஞ்சுள்ள இந்த மில்கேட் சிங்கம்மாள் கோயிலுக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அப்படியே சேராட்டா பிடிச்சி வந்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. வந்த உடனேயே கடைகள் ஃபுல்லாக இருக்குது. கடைகளில் 50 ரூபா கொடுத்தோம்னா கோயிலுக்கு தேவையான அனைத்து பொருளுமே 50 ரூபாய்க்கு போட்டு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வரிசையில் நிற்க ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இந்த சிங்கம்மாளோட உயிர் போனதாக சொல்லப்படுகிற அந்த திங்கக்கிழமை, அதனால தான் திங்கக்கிழமை மட்டும் கோயிலில் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது. வெளி ஊர் வெளி மாநிலங்கள் ஏன் வேற்று மதத்தினர் கூட வந்து வழிபட்டு செல்கிறாங்க. வாரத்தின் 7 நாட்களும் இந்த கோயில் திறந்தான் இருக்குது. ஆனால் அந்த திங்கக்கிழமை மட்டும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது. அப்படியே வரிசையில் நின்று வருஷம் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, குறி பார்க்குறவங்க நரிக்குறவ பெண்கள் தான் குறி பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் குறி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி 101, 201, 51 இப்படி வாங்குகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் குறி பார்த்துக்கலாம். அப்படியே க்ரௌடு மூவ் ஆகையில் நாங்களும் உள்ளே போய்கிட்டு இருந்தோம். இந்த சிங்கம்மாள் பாருங்களேன், சிங்கம்மாள் சிலையை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான சிலை. திங்கக்கிழமை நல்ல க்ரௌடுங்களால் ஒரு 3 சுற்றி வெளியே வந்தோம். சிங்கம்மாள் கோயிலில் மதுரை பாண்டிக்கும் தனி சன்னதி ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். கூட்டம் சரச்சரன்னு மூவ் ஆகும். நாங்களும் உள்ள ஸ்பீடாக போயிட்டோம். இந்த சிங்கம்மாள் திருக்கோயிலில் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலுமே உடனுக்குடனே, அதாவது 90 நாட்களில் உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கான். குறிப்பாக இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, திருமண தடை, கைகால் சுகம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் உடனுக்குடனே, அதாவது நீங்கள் வேண்டுதல் வச்ச முதல் நாள்லேருந்து 90 நாட்களையும் நடக்குமா பாருங்கள். எவ்வளோ வளையல் தொட்டி கட்டி வச்சுருக்காங்கன்னு. நாங்கள் போன அன்னைக்குமே கை குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கை குழந்தைகள் தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. எல்லாமே நேர்த்தி வச்சதுதானா. சிங்கம்மாள் திருக்கோயிலுக்கு மொத்தம் 5 திங்கக்கிழமைகள் நாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுமா. அப்போ தான் அந்த நம்ம வேண்டுதல் பூர்த்தி ஆகாமா. குறிப்பாக இங்கே இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க முழுக்க வர்றாங்க. அவ்வளோ ஒரு கிரௌடு. பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, வசதிகள் இருந்தாலும் சரி, வேற்று மதம் இருந்தாலும் சரி, வரிசை 2 அவ்வளோதான் வழிபடுறாங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறமா அம்மனுக்கு ரோஜா பூ மாலை மட்டும் வாங்கி சாத்தினா போதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு பொங்க வைக்கிறது சிறப்பு தான். அப்படியே அந்த மில்கேட்டுக்கு உள்புறமாக அம்மனோட சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.